16 லட்சம் வந்து ஒரு குடும்பம் தமிழ்நாட்டில் வந்து 5 ஆண்டுகளில் அதிகமாக பணத்தை செலவழித்திருக்குது விலைவாசி உயர்வு மூலம், திமுகவுடைய அவல ஆட்சி மூலம். இது ஒரு பக்கம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2,20,00,000 ரேஷன்தார் குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஏமாற்றி 20 லட்சத்தை தேவையில்லாமல் திமுக அரசு செலவு செய்த வைத்திருக்கிறது அப்படின்றத ப்ரூஃபாக கொடுக்குறோம். அவர் எதுக்கு திருமாவளவன் பேர் மாற்றி வச்சார்? அவர் திருமாவளவன் பேர் மாற்றி வச்ச அந்த பேரே ஒரு ராஜாவோட பேர் தான். இப்போ ராஜராஜ சோழன்லாம் ஏன் தமிழ் பேர் வைக்கல? அவர் வந்து சமஸ்கிருத பேரில் தான் இருந்தார், பிராமரில் அறுவடியாக இருந்தார். அவருடைய உண்மையான பேரை திருமாவளவன் ஏன் மறைக்கிறாரு? அருள்மொழிவர்மன்றதான் அவர் உண்மையான பேர். நம்ம நிறைய பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம். அருள்மொழிவர்மன்றதான் அவர் பேர். அவருடைய சந்தனக்கூடா விழாவுக்கு கொடியேற்றத்தை அனுமதிக்குது. ஏன்னா ஏன் அனுமதிக்கிறாங்க? அவங்களுடைய ஓட்டு வேணும் அப்படின்றதுக்காக. அப்போ நம்மள்ட்ட இருக்க கொஞ்சம் நஞ்ச ஓட்டையும் சிறுபான்மையர் ஓட்டையும் திமுக பிரிச்சுக்கிட்டு போயிடும், இல்லை தாவேக்கா சேர்ந்த விஜய் பிரிச்சுக்கிட்டு போட்டால் நம்ம என்ன பண்ண முடியுன்ற பயத்தில் இதை கொண்டு வர்றாரு பொது வழியில். ஏற்கனவே இப்படி தான் வந்து திரு ரஞ்சித் அவர் வாயை குத்து வாங்கி கட்டினார். உங்களுக்கே தெரியும். ராஜராஜ சோழன் வந்து கரெக்ட் நல்ல ஒரு அரசன் கிடையாது, அவர் தன்னுடைய நிலத்தை எல்லாம் வந்து பட்டியலின சகோதரர் பிடுங்கி மற்றவர்கிட்ட ஆரம்பிச்சான்னு சொல்லி கோர்ட்டு கூப்பிட்டு நறுக்கும் கொட்டி இனிமேல் வரலாறு தெரியாமல் பொது வழியில் பேசினா உனக்கு உள்ளே போட்டுருன்னு சொன்னால்தான் அடங்கி இருக்கிறாரு. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஜி. சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலேருந்து ஏடிஎம்கே கனெக்ட்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. என்ன சார் அது விஷயம்? அது ஏடிஎம்கே கனெக்ட் அப்படின்றது அது ஒரு மிஷின். ஏடிஎம்கே நீங்கள் வந்து கார்டெல்லாம் ஸ்வைப் பண்ணுறீங்களே, இப்போல்லாம் எல்லாமே கார்டு ஸ்வைப் பண்ணுறதுக்கு மிஷின் மாதிரி வச்சுருக்காங்களா? போய் கார்டை பற்றினா ஸ்வைப் பண்ணுற மாதிரி ஏடிஎம்கே கனெக்ட்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மிஷினை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திட்டும் கொண்டு போய் ஏடிஎம்கே ஐடி விங் சேர்த்துருக்கு. அது என்னென்னா அப்படின்னா, ஏடிஎம்கே கனெக்ட்ன்ற மிஷின் நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே போனோடனே அதில் வந்து 2021 முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் அரிசி என்ன விலை வந்தது, பருப்பு என்ன விலை வச்சுது, எண்ணெய் என்ன விலை வச்சுது, டீத்தூள் என்ன விலை, பால் விலை என்ன விலை, கேஸ் என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு லிஸ்ட் இருக்குது. அதையெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க லோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2025 இப்போ ஸ்டாலின் ஆட்சி முடிய போகுது. இப்போ என்னென்ன விலை, அதே அரிசி, பருப்பு, கோதுமை, சமையல் எண்ணெய், பால், நெய், மற்ற விஷயங்கள் எது இருக்கோ அதையெல்லாம் எவ்வளோ நீங்கள் வந்து இப்போ எவ்வளோ விலைவாசி ஏறி இருக்குது அப்படின்னு அதையும் நோட் பண்ணி இந்த டிஃபரன்சியேஷனை சைடில் எழுதுகிறாங்க. ப்ளஸ் வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட திட்டங்கள், மடிக்கணி திட்டமாகட்டும், ஸ்கூட்டருக்கு மானியம் கொடுக்குற திட்டமாகட்டும், தாலிக்கு தங்கம் திட்டமாகட்டும், இன்னும் என்னென்ன திட்டங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, அந்த திட்டத்தின் பயன் வந்து இப்போ எது கிடைக்காம இருக்குது அப்படின்றதையும் அதை லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணுறப்ப 2021 ஸ்டாலின் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி வந்து ஆட்சி செய்கிறப்ப இருந்த விலைவாசியும் இப்போ இருக்கக்கூடிய 2025 ஸ்டாலின் ஒரு ஆட்சி காலத்தில் இருக்க விலைவாசியும் கம்பேர் பண்ணால் கிட்டத்தட்ட 16 லட்சம் அதிகமாக தமிழக மக்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் செலவு பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக சொல்லப்போனால் மின்சார கட்டணம் அதிகம், ப்ளஸ் வந்து சொத்து வரி, பத்திரப்பதிவு, எந்தெந்த கட்டணம் வந்து தமிழக அரசு வந்து உயர்த்தி இருக்கிறதோ அது எல்லாம் சேர்த்தா 16 லட்சம் வந்து ஒரு குடும்பம் தமிழ்நாட்டில் வந்து 5 ஆண்டுகளில் அதிகமாக பணத்தை செலவழித்திருக்குது விலைவாசி உயர்வு மூலம், திமுகவுடைய அவல ஆட்சி மூலம். இது ஒரு பக்கம். ப்ளஸ் இந்த தாலிக்கு தங்கம் திட்டம், ஸ்கூட்டர் மானியம், மடிக்கணினி போன்ற திமுகவுடைய எல்லா திட்டங்களையும், அதாவது ஏடிஎம்கேவுடைய திட்டங்களை திமுக வந்து ஸ்டாப் பண்ணாங்கல்ல, அந்த திட்டத்தின் பயன் வந்து தமிழக மக்கள் கிடைக்காம போனது சேர்த்து ஒரு 3 லட்சம் சேர்த்துதுன்னா ஒவ்வொரு குடும்பமும் 5 வருடத்தில் கிட்டத்தட்ட 19 20 லட்சத்தை இழந்திருக்கிறது. அதான் எப்படி சொல்லணும்னா, இப்போ உங்கள் ஃபேமிலியில் ஒரு ரேஷன் கார்டு இருக்குன்னா உங்கள் ஃபேமிலியில் 5 வருஷத்தில் தனிப்பட்ட முறையில் கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் எவ்வளோ இழந்திருக்கீங்க? 20 லட்சத்தை இழந்திருக்கீங்க. எப்படி கண்ணுக்கு தெரியாமல் இழப்பீங்க? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பெட்ரோல் போட போகிறீங்க. நீங்கள் எங்கன்னா பெட்ரோல் போட போகிறப்ப இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெட்ரோல் விலை எவ்வளவு? 99 ரூபா 36 காசு. இந்தா 99 ரூபா 36 காசு நான் கொடுக்குறீங்க. 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடு.
கடந்து போயிடுவீங்க. அது பெட்ரோல் 90 ரூபா இருந்தாலும் நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க, 95 ரூபா இருந்தாலும் பெருசாக எடுக்க மாட்டீங்க, 101 ரூபா அப்படின்னு தான் எடுத்து பார்ப்பீங்க. ஓ 101 ரூபா ஆயிடுச்சா பெட்ரோல், அது வரையும் நம்ம என்ன பண்ணுவோம், 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுரு, 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுரு, 1000 ரூபாய் பெட்ரோல் போடுன்ற கண்ணுக்கு தெரியாமல் விலைவாசி உயரை நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்ல. அதே மாதிரி தான் கண்ணுக்கு தெரியாமல் மின்சார கட்டணத்தை கட்டுறோம், கண்ணுக்கு தெரியாமல் நம்ம சொத்து வரியை கட்டுறோம், கண்ணுக்கு தெரியாமல் மற்ற விஷயங்களை கட்டுறோம். இது மட்டும் இல்லாமல் அரிசி விலை கண்ணுக்கு தெரியாமல் நாம் வந்து அதிகமாக பணம் தரோம். கோதுமை, சமையல் எண்ணெய், பால், போக்குவரத்து செலவினங்கள், இன்னும் எல்லாமே கண்ணுக்கு தெரியாமல் நம்ம கட்டினது வந்து நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, இன்றைக்கி வேலை முடிஞ்சிருச்சு, கரண்ட் பில் கட்டிட்டோம், நாளைக்கு கரண்ட் இருக்கும், இன்றைக்கி வேலை முடிஞ்சிச்சு, கேஸ் வந்துருச்சு, இன்றைக்கி வேலை முடிஞ்சிச்சு, அரிசி வாங்கிட்டோம், இன்றைக்கி வந்துச்சு கோதுமை வாங்கிட்டோம்னு சொல்லி கண்ணுக்கு தெரியாமல் அது ரிலாக்ஸ் பண்ணுறா நீங்கள் கட்டுறப்ப அதை கணக்கை போட்டு அது ஒரு மிஷினை வச்சு, பொய்லாம் சொல்லலை, எதுக்கு ஏடிஎம்கே கனெக்ட் மிஷின் அதுக்கு பேர்னா நம்ம பொய் சொல்லலாம், மிஷின் பொய் சொல்லாது. இப்போ உங்கள் வீட்டுக்கு நாங்கள் அந்த ஏடிஎம் கனெக்ட் மிஷின் எடுத்துகிட்டு வரேன், எப்போ நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பருப்பு விலை எவ்வளோப்பா விற்றுது, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 50 ரூபா விற்றுது, 50 ரூபா. அதே வந்து திமுக ஆட்சியில் இப்போ பருப்பு விலை எவ்வளோ விற்குது, 150 ரூபா நிற்குது. அப்போ நீங்கள் 1 கிலோ பருப்புக்கு எவ்வளோ பண்ணுறீங்க, 100 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வரவு செலவில் மிஷினில் அடித்து அவுட் எடுத்தால் 20 லட்சம் ரூபாய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2,20 லட்சம் ரேஷன்தார் குடும்பத்தில் ஒரு குடும்பமும் 20 லட்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ கடன் வாங்கல, எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டோம், என்கிட்ட 20 லட்சத்தை நீ விலைவாசி ஏற்றி பிடிங்கிட்ட. அந்த 20 லட்சம் வந்து இதே ஏடிஎம்கே ஆட்சி இருந்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்திருந்தால் அந்த 20 லட்சம் வந்து சேமிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் சேமிக்கப்பட்டால் அதில் ஒரு வீடு வாங்கியிருப்பான், 20 லட்சத்தில் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணியிருப்பான், தன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சுருப்பான், தன்னுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணியிருப்பான், தன்னுடைய பொருளாதார நிலையை உயர்த்தியிருப்பான். எது வேணால் பண்ணலாம். 20 லட்சம்ன்றது சாதாரண பணமா? அப்போ ஒரு ஆட்சிக்கு வந்தால் அந்த ஆட்சியோட பிரதான வேலை என்னவா இருக்குன்னா விலைவாசி கம்மி பண்ணுறது தான் அந்த ஆட்சியை நம்ம கொண்டு வரோம். நீங்கள் கண்ணுக்கு தெரியாமல் எல்லா பொருளும் விலையும் ஏற்றி விட்டு, ஈவன் சொல்லப்போனால் மத்திய அரசு ஜிஎஸ்டியில் மோர் விலையும் தயிர் விலையும் ஐஸ்கிரீம் விலையும் குறைக்குது. எவ்வளோ, 18%லேருந்து 5% குறைக்குது. ஆனால் இவங்க பழைய 18%லேயே விற்கிறானுங்க, ஜிஎஸ்டி விலையை குறைக்க மாட்டேன்ட்டாங்க. கேட்டால் இல்லைங்க அது அப்படிதாங்க சொல்லி மழுப்புறாங்க. நீங்கள் மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணுங்கள், அங்கே பால், அங்கே வந்து ஐஸ்கிரீம் விலை வந்து ஜிஎஸ்டி விலையோட அதிகங்க, மற்ற மாநில கம்பேர் பண்ணுங்கள், அங்கே வந்து மோர் விலை அதிகங்க, நெய் விலை அதிகங்க, நாங்கள் அதனால் அதோட கம்மியாக விற்கிறோங்கன்னு சொல்லி ஒரு போட்டு நம்மளை ஏமாற்றி நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2,20 லட்சம் ரேஷன்தார் குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஏமாற்றி 20 லட்சத்தை தேவையில்லாமல் திமுக அரசு செலவு செய்த வைத்திருக்கிறது அப்படின்றத ப்ரூஃபாக கொடுக்குறோம். சும்மா அடிச்சு விட்றதில்ல. நீங்கள் திமுக ஆட்சி வந்ததுனால 20 லட்சம் நான் செலவு பண்ணிட்டேன். அப்போ என்ன சொல்லுவாங்க, திமுக சேர்ந்து அப்படிலாம் இல்லைங்க, இவர் பொய் சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சியில் தேனும் பாலும் ஓடுது, நாங்கள் விலைவாசி கட்டுக்குள்ள வச்சுருக்கோம், அப்படி தானே சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் இல்லத்தரசியில் உங்கள் அம்மா இருக்கிறாங்க, உங்கள் அப்பா இருக்கிறாங்க, அவங்க 2 பேர் தான் சம்பாதிக்கிறாங்க, அவங்க தான் வரவு செலவு பார்க்குறப்ப இதை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஆஹா, பருப்பு விலைக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோமா, நம்ம அரிசிக்கு இவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கோமா, நம்ம பருப்பை இவ்வளோ விலைவாசி அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கோமா, சமையல் எண்ணெய் இவ்வளோ அதிகமாக விலை கொடுத்து வாங்கியிருக்கோமா, கோதுமை இவ்வளோ அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கோமா, சர்க்கரை நம்ம 10 ரூபா வாங்கியிருந்தோம் இப்போ 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோமா, நம்ம வந்து அதிமுக ஆட்சி இருக்கிறது நலத்திட்ட விஷயங்கள் எதுவுமே இவங்க பெனிஃபிட்டை கொடுக்காம அதையும் ஏமாத்திருக்காங்களா? அப்போ கண்ணுக்கு தெரிந்தும் கண்ணுக்கு தெரியாமல் திமுக ஆட்சி ஒவ்வொரு ரேஷன்தார் குடும்பத்திடம் 20 லட்சத்தை பிடுங்குகிறது. 20 லட்சத்தை விலைவாசியில் ஏற்றிவிட்டு அதற்கான கடனை வெளியில் வாங்கி அந்த கடனை கட்டுவதற்காக நம்ம விலைவாசி ஏற்றுறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு தமிழக அரசு இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்குற மாநிலத்துக்கு முதன்மையாக இருக்குது, இந்தியாவிலே அதிகமாக வட்டி கட்டுற மாநிலம் முதன்மையாக இருக்குது. 10 லட்சம் கோடி நேரடியாக கடனும், பொதுத்துறை நிறுவனமும் 5 லட்சம் கோடி கடனும், எவ்வளவு கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி கடன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேஷன் துறை அட்டைதாரர் மேலேயும் 3.5 லட்சம் ரூபா. நீங்கள் எந்த குழந்தை பிறந்தாலும் நான் கடனாளி இல்லைன்னு எந்த குழந்தையும் சொல்ல முடியாது. அந்த குழந்தையனுடைய வீட்டில் இருக்க ரேஷன் கார்டில் 3.5 லட்ச ரூபா அவன் கட்டியே அவனுக்கு கடன் தமிழக அரசு சுமத்தி இருக்கிறது. இந்த கடனை எல்லாம் எங்கிருந்து சுமைக்குது? இவ்வளோ விலைவாசி ஏற்றியும் கடன் வாங்குறாங்க. அதுதான் ஒரு ஆய்வு குறிப்பு சொல்கிறாங்க, தமிழ்நாட்டிலுடைய உள்கட்டமைப்புக்கு வாங்கிய கடனில் 42% தான் திமுக அரசு செலவு பண்ணியிருக்கிறது. 58% என்ன பண்ணாங்கன்னே தெரில, பணத்தை என்ன பண்ணாங்கன்னே தெரில. 15 லட்சம் கோடி கடன், நேரடி கடன் 10 லட்சம் கோடியை 42% தான் செலவு பண்ண, 2.20 லட்சம் கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க. மற்ற பணத்தை என்ன பண்ணியிருக்காங்க? வட்டி கட்டினாங்களா, கடன் கொடுத்துருக்காங்களா, இல்லை வந்து கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்களா, பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருக்காங்களா? எதுவுமே டேட்டா கிடையாது.
அப்போ அந்த பணத்தை லஞ்சம் லாவணியமாக செலவு பண்ணது மட்டுமல்லாமல் நம்மளுடைய தலையில் முளகா அரைத்து விலைவாசி ஏற்றி இந்த திமுக அரசு ஏமாற்றி கொண்டிருக்கின்றத ப்ரூஃபாக பேப்பரில் க்ளீனாக பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க. இந்த பிரிண்ட் அவுட்டை பார்த்த அடுத்த நிமிஷமே அவன் கண்டிப்பாக திமுகவுக்கு ஓட்டளிக்க மாட்டான். ஏன்னா திமுக ஓட்டளித்ததுனால 5 வருடத்தில் நாம் 20 லட்சத்தை இழந்திருக்கோம். இதே ஏடிஎம்கே ஓட்டளிச்சு தான் அந்த 20 லட்சத்தை சேமித்து ஒரு வீட்டை கட்டியிருப்போன்ற மனநிலை ஏற்பட வேண்டுன்றதுக்காக அஇஅதிமுக தன் பிரச்சாரத்தை மிகச் சரியாக செய்திருக்கிறது. அது உண்மை, வரவேற்கத்தக்கது. கண்டிப்பாக அந்த பிரச்சாரம் வெற்றி அடையும். சார், ஒரு சாமானியனோட அந்த 5 வருடத்துக்கான வருமானமே இந்த 20 லட்ச ரூபாங்கிறது வர்றது கஷ்டம் தானே சார்? இல்லை, சாமானியன் வருமானன்றது இல்லை. நீங்கள் வந்து வருமானத்தை வந்து நேரடியாக நீங்கள் 20 லட்சம் கொடுங்கன்னா நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் சிறுக சிறுக ஏற்றினா என்ன பண்ணுவீங்க? 0.2% ஏற்றினா பெட்ரோல் விலை மாதிரி தான் அந்த உதாரணம் சொன்னேன். 98 ரூபா 36 காசு. ஆனால் 36 காசு நீங்கள் சில்லறை எடுத்துகிட்டு போகிறீங்களா? அந்த மாதிரி சில்லறை 1 ரூபா 2 ரூபா ஏற்றுறப்ப நீங்கள் கடந்து போயிடுவீங்க. அந்த 1 ரூபா 2 ரூபா 5 நிமிஷம் 5 வருஷம் நீங்கள் கால்குலேட் பண்ணினா பெரிய பணமாக தெரியும். அந்த பெரிய பணம் தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் 20 லட்சம் போயிருக்கிறது. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ திமுக ஆட்சி வராமல் அஇஅதிமுக ஆட்சி வந்திருந்தால் 2021 வந்திருந்தால் இப்போ 66 சீட்டு பேர் 120 சீட்டு அவங்க வென்றிருந்தால்னா இந்த 20 லட்சம் ஒவ்வொரு சாமானிய வீட்லேயும் சேவிங்ஸாக இருக்கும். ஒரு வீடாக இருக்கும். 2 கல்யாணம் பண்ணியிருப்பான், பிள்ளைய படிக்க வச்சுருப்பான், ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பான், தன்னுடைய எல்லாத்தையும் விட்டு அதிகமான பணம் இருந்தால் வெளிநாட்டில் டூர் போயிட்டு வந்திருப்பான், தன்னுடைய பர்சனல் லைஃப் என்ஜாய் பண்ணியிருப்பான். இப்போ அரசாங்கம் செய்கின்ற திறனற்ற ஆட்சியால், அரசாங்கம் செய்கிற லஞ்ச லாவணி ஆட்சியால் பாதிக்கப்படுறது யாரு? தமிழக மக்களினுடைய பணம். அதுதான் நிதர்சனமாக உண்மை. அதில் வந்து இந்த லேப்டாப் எல்லாம் சேர்த்து அதில் ஆமாம். அதாவது நேரடியாக 16 லட்சம் விலைவாசிலையும் இந்த மடிக்கணி ஸ்டாப் பண்ணது, ஸ்கூட்டருக்கு மானியம் கொடுத்து ஸ்டாப் பண்ணுறது, தாலிக்கு தங்கம் ஸ்டாப் பண்ணுறது, அம்மா கிளினிக் ஸ்டாப் பண்ணது, இதெல்லாம் பெனிஃபிஷரி. இதெல்லாம் பெனிஃபிஷரி எப்படி சொல்கிறேன்? இப்போ வந்து உங்களுக்கு லேப்டாப் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ லேப்டாப் நீங்கள் காசு கொடுத்து தானே வாங்குறீங்க, கரெக்டாக? இப்போ ஸ்கூட்டருக்கு மானியம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்கூட்டருக்கு வந்து 5 லட்சம் பேருக்கு 25,000 ரூபா மானியம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த 5 லட்சம் பேருக்கு மானியம் இல்லாமல் 25,000 கொடுத்தானே ஸ்கூட்டர் வாங்குறான். இப்போ தாலிக்கு தங்கம் திட்டம் என்னது? நீங்கள் வந்து பட்டதாரியாக இருந்தால் உங்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்துருவாங்க. தாலிக்கு ப்ளஸ் சீர்வரி 1 கிராம் கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி 1 கிராம் எவ்வளவு? 1 கிராமில் 1 பவுனு. 1 பவுன் இன்றைக்கி 1 லட்சம் போயிடுச்சுங்க. 1 பவுன் 1 லட்ச ரூபா இன்றைக்கி. இப்போ அது இல்லை, அந்த திட்டம் இல்லை. என்ன சொல்கிறாங்க? தாலிக்கு தங்கம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இப்போ படிக்கிற பசங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம். 1000 ரூபா கொடுத்தா எவ்வளோ வருது? 36,000 தான். வருஷத்துக்கு 1000. 3 வருஷம் தானே டிகிரி 10 வருஷமாக படிக்க போகிறீங்க. 3 வருஷம் தானே படிக்க போகிறீங்க. முதல் நிலை பட்டதாரிக்கு மட்டும் தான். அதுவும் 36,000 தான் கொடுக்குறீங்க. தாலிக்கு தங்கம் திட்டம் நீங்கள் லைவ்ல இருந்தால் எவ்வளோமா கொடுக்கணும்? ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி டிகிரி முடிச்சு கல்யாணம் பண்ணால் அதுக்கு ஒரு பொண்ணு தாலி எவ்வளவு? இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் தாண்டிடுச்சு. அப்போ அதையும் சாமானியம் தானே காசு கொடுத்து வாங்குறான். அது தனியாக 3 லட்சம், இது தனியாக 16 லட்சம் சேர்ந்து கிட்டத்தட்ட 19 20 லட்சத்தை தமிழகத்தினுடைய மக்களின் மீது திமுக அரசு ஏமாற்றி மிளகாயை அரைத்திருக்கிறது. அதை சாமானிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சார், இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ராஜராஜ சோழன் அவருடைய பேர் வந்து தமிழ் பேர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை, ராஜராஜ சோழன் வந்து தமிழ் பேருன்றது இல்லை அப்படின்றது திருமாவளவன் இவ்வளோ நாள் கழிச்சு, ஏன்னா அவருக்கு பேர் வச்சு கிட்டத்தட்ட 1500 வருஷம் ஆச்சு. திருமாவளவன் பிறந்து எப்படி இருந்தாலும் 60 வருஷம் 60 வயசுக்கு மேலே இருக்கும் அவருக்கு. இப்போ தான் அவருக்கு தெரிஞ்சுது அப்படின்றது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நான் கேட்குற திருமாவளவன்ற பேரே என்ன பேர் அது? அவர் என்ன சொல்கிறாரு? அரசர்கள்லாம் அன்றைக்கி தமிழ் பேர் வச்சுருந்தாங்களா? ராஜராஜ சோழனுடைய உண்மையான பேர் அருண்மொழி தேவன் தான் அவருடைய உண்மையான பேர். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவருக்கு பட்டமாக கொடுக்கப்பட்டதான் ராஜராஜ சோழன். 42 பட்டங்கள் இருக்கு. அவருக்கு 42 பேர் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து கங்கையை போய் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா, கங்கை இறங்கி அந்த மாநிலத்தை அடிச்சுட்டு வந்தீங்கன்னா கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. அந்தந்த இடத்துல நீங்கள் எதாவது எங்கெங்கே போய் நீங்கள் போரில் வென்றுடுறீங்களோ அப்பயே பட்டம் கொடுப்பாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் வெளிநாட்டில் போய் மலேசியாலாம் போய் ராஜேந்திர சோழன் அடிச்சு வந்தால் கடாரங் கொண்டான அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி நிறைய பட்டங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி பட்டங்கள் நிறையா இருக்கும். அந்த மாதிரி ராஜராஜ சோழனுடைய இயற்பெயர், அவருடைய தந்தையார் தாயார் வைத்த பெயர் வந்து அருள்மொழி தேவன்றது தான் அவருடைய இயற்பெயர். அது முழுமையான தமிழ் பெயர். நம்ம ஒரு கேள்வி திருமாவளவனுக்கு வைக்கிறோம். திருமாவளவனுடைய பேர் உண்மையான பேர் என்ன? அவர் எதுக்கு திருமாவளவன் பேர் மாற்றி வச்சார்? அவர் திருமாவளவன் பேர் மாற்றி வச்ச அந்த பேரே ஒரு ராஜாவோட பேர் தான். கரிகால சோழன் நீ கேள்விப்பட்டிருக்க? கரிகால சோழனுடைய இன்னொரு பேர் தான் திருமாவளவன். நீங்களே ஒரு ராஜாவுடைய பேரை வச்சு தான் இங்கே அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தந்தையார் பேர் ராமசாமி பேரை மாற்றி தொல்காப்பியர்னு வச்சிங்க.
தொல்காப்பியருடைய நூலை பற்றி நீங்கள் படிக்க மாட்டீங்க, அதை பற்றி எதுவுமே கிடையாது. ஆனால் தொல்காப்பியர் மட்டும் பேர் மட்டும் வேணும் வச்சுக்கிட்டீங்க, ரைட், தமிழ் பேர் வச்சுக்கிட்டீங்க, பாராட்டுறோம். அப்போ உங்களுடைய பேரே ஒரு சோழ மன்னரினுடைய பெயர் அப்படின்றத திருமாவளவன் ஏன் பதிவு பண்ண மாட்டேன்றாரு? இப்போ ராஜராஜ சோழன்லாம் ஏன் தமிழ் பேர் வைக்கல? அவர் வந்து சமஸ்கிருத பேரில் தான் இருந்தார், பிராமரில் அறுவடியாக இருந்தார். அவருடைய உண்மையான பேரை திருமாவளவன் ஏன் மறைக்கிறாரு? அருள்மொழிவர்மன்றதான் அவர் உண்மையான பேர். நம்ம நேரில் பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம். அருள்மொழிவர்மன்றதான் அவர் பேர். அவருடைய நீங்கள் எவ்வளோ பட்ட பேர் நீங்கள் வச்சுக்கிட்டாலும் உங்கள் தந்தையார் தாயாரால் சூட்டப்படுற பேர் தானே உண்மையான பேர். அந்த பேர் வந்து சுத்தமான தமிழ் பேரில் அருள்மொழிவர்மன், அதில் மாற்றே கிடையாது. நீங்கள் பேர் மாற்றப்ப நீங்கள் தான் பழைய ராஜாக்கள்லாம் சமஸ்கிருதத்தில் அறுவடியாக இருக்கிறாங்க, பிராமணர்கள் அறுவடியாக இருக்கிறாங்க, அவங்களுடைய பேரில் எதுவும் நம்ம வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் தூய தமிழ் பேர் எதுவுமே இல்லையா? ஏன் சம்மந்தம் இல்லாமல் கரிகாலன் சோழனுடைய பேரை எடுத்து நீங்கள் வச்சுக்கிறீங்க? கேள்வி வருமா இல்லையா? அப்போ நீங்களே ஒரு மன்னர், அதுவும் சோழ மன்னர் பேரை வச்சுக்கிட்டு இன்னொரு சோழ மன்னர் வந்து பிராமண அறுவடியாக இருக்கிறாரு, தமிழ் பேர் வைக்கலன்னு சொல்கிறது பெரிய காமெடின்னு உச்சமா இல்லையா? இதை ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, சிறுபான்மையரை குஷிப்படுத்தணும். எப்படியாவது சிறுபான்மையர் வாக்கை நம்ம வாங்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு குட்டையை குழப்பிக்கிட்டே இருக்கோம். இப்போ ராஜராஜ சோழன் வந்து சமஸ்கிருத பேராவோ இல்லாட்டி அவர் பேர் தமிழ் பேரா இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால இங்கே எதனா மாறப்போகுதா? எதனா மாறப்போகுதா? எதுவுமே கிடையாது. இப்போதான் வந்து ஆணைமுத்து ராஜா என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் எங்களுக்கும் பக்தி உண்டு, நாங்களும் சாமி கும்பிடுவோம், எங்ககிட்டையும் சாமி இருக்கு. ஒன்று எல்லைச்சாமி கி வீரமணி, இன்னொன்று கோட்டைச்சாமி மாண்புகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின். எல்லைச்சாமி சொல்லுகிற அனைத்து விஷயங்களையும், அவருடைய சொல்கிற எல்லா தத்துவங்களையும் எங்களுடைய கோட்டை சாமியாக இருக்குங்கிற மாண்புகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நிறைவேற்றுகிறார்னு சொல்கிறீங்களே. நேரடியாக எல்லைசாமியும் கோட்டை சாமியும் வீரமணியும் திரு மு க ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிறாங்கன்னு சொல்லி கடவுள் மறுப்பு கொள்கையை நேரடியாக நீங்கள் வச்சிங்கன்னா, உங்ககிட்ட திருப்புறம் கொன்ற மலையை கொடுத்தா நீங்கள் தீப ஏற்ற விடுவீங்களா? ஒரு ராஜா, ஒரு மந்திரி சொல்றாருயா, ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு ராஜா சொல்றாரு, ஆணைமுத்து ராஜா சொல்றாரு, எங்களிடம் இந்த தத்துவத்தின்படி தான் நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னா, அப்ப சிறுபான்மையை குஷிப்படுத்தணும் தான் நீ அதை சொல்ற. அப்ப சிறுபான்மையை குஷிப்படுத்துற வேலை இவங்க பண்றப்ப நம்மளும் சிறுபான்மையை குஷிப்படுத்தணும். ஏன்னா திமுக ஏற்கனவே திருப்பூர் மலையில நாங்கள் வந்து தீப ஏற்ற மாட்டோம்னு சொல்லிட்டு சந்தனக்கூடா விழாவுக்கு கொடியேற்றத்தை அனுமதிக்குது. ஏன்னா ஏன் அனுமதிக்கிறாங்க? அவங்களுடைய ஓட்டு வேணும் அப்படின்றதுக்காக. அப்போ நம்மள்ட்ட இருக்க கொஞ்சம் நஞ்ச ஓட்டையும் சிறுபான்மையர் ஓட்டையும் திமுக பிரிச்சுக்கிட்டு போயிடும், இல்லை தாவேக்கா சேர்ந்த விஜய் பிரிச்சுக்கிட்டு போட்டால் நம்ம என்ன பண்ண முடியுன்ற பயத்தில் இதை கொண்டு வர்றாரு பொது வழியில். பாருங்க, நாங்கள் பழைய ராஜாக்களே நாங்கள் வந்து எதிர்த்து பேசுகிறோம், பழைய ராஜாக்கள் பேரே தமிழ் பேரில் நாங்கள் சொல்கிறோம், ராஜாக்கள் வந்து பெரிய லெவலில் இப்போ சரியாக எதுவும் பண்ணலை, சோழர் காலத்தில் வந்து நம்ம பட்டியலின சகோதரர்லாம் வந்து அவமதிக்கப்பட்டாரோ, அவங்கள சொத்தையெல்லாம் ஏற்றுட்டாங்கன்னு எப்போ சொல்கிறாங்க? எந்த காலத்து இதை இப்போ சொல்ல வேண்டிய தேவை என்னன்னா, நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம். ஏன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கோம்? இன்னைக்கு வந்து விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்தோடனே அதிகமான விஜய் தொண்டர்கள் எங்கேருந்து போகிறாங்க? நாம் தமிழர் கட்சியில் இருந்தோம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தான் போகிறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் பட்டியலின சகோதரர்களும் சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர்களும் போகிறாங்க. அப்போ சிறுபான்மைக்கு ஆதரவாக இருக்கிற நமக்கு ஓட்டளிப்பாங்களா, சிறுபான்மை இனத்தை சேர்ந்த விஜய்க்கு ஓட்டளிப்பாங்களா? அப்போ நம்மளோட ஓட் பேங்க் வந்து கம்மியாயிட்டே வருது. நம்ம வந்து சிறுபான்மைக்கு ஆதரவான ஒரு கட்டமைப்பை பொது வழியில் சொல்லி ராஜாக்களை இழிவுபடுத்தலாம், தமிழை இழிவுபடுத்துறாங்க. தமிழ் பேர் இருக்கா, அவருக்கு தமிழ் இருக்குன்னா, இன்னைக்கு தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை போய் நீங்கள் ராஜராஜ கட்டின கோயிலை போய் பார்த்தீங்கன்னா, உயிர் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், தமிழின் மொத்த எழுத்துக்களும் எல்லா எழுத்துக்களினுடைய எண் வடிவில் தான் அந்த கோயிலே வடிவமைக்கப்பட்டிருக்கும். அந்த கோபுரத்தினுடைய தன்மையாகட்டும், நந்தி தன்மையாகட்டும், சிவலிங்கத்தின் உயரம்லாம் நம்மளுடைய தமிழுடைய 247 எழுத்துக்களையும் மொத்த எழுத்துக்களையும் சேர்த்து வடிவமைக்கப்பட்ட மாதிரி தமிழை பாதுகாத்தவருங்க அந்த காலத்தில். அவங்களாம் இவங்க சும்மா அடிச்சு விட்றது, எவனுக்கு வரலாறு தெரியாதுன்னு அடிச்சு விட்றாரு. இன்னைக்கு வந்து சிதம்பரம் கோயிலில் கம்பல்சரி தேவாரம் பாடணும் அப்படின்றதுக்கான மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து அங்கே பாட வைத்தவருங்க ராஜராஜ சோழன். அன்னைக்கு நாங்கள் பாட முடியாதுன்னு ஒருத்தர் சொல்கிறப்ப அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் மாணிக்க வாசகர், சுந்தரர், திருநாவுக்கரசு 3 சிலையை வச்சு இந்த இடத்துல இந்த 3 சிலையை வச்சுட்டோம், இவங்க 3 பேர் வந்துட்டாவே தேவாரம் வந்த மாதிரி தான் நீங்கள் பாடுங்கன்னு சொல்கிறப்ப, அது எப்படி இந்த சிலையை வச்சுக்கினா எப்படி தேவாரம் வந்தது நீங்கள் சொல்கிறீங்க? சிவனுக்கு அங்கு சக்தி இருக்குன்னு நீங்கள் நம்புற மாதிரி இந்த 3 பேருக்கு, மாணிக்க வாசகருக்கும் சுந்தரருக்கும் நாங்கள் திருநாவுக்கரசருக்கும் சக்தி இருக்குன்னு நான் நம்புகிறேன், நீங்கள் பாட வைங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தேவாரத்தை எங்கே பாட வச்சார்? சிதம்பரம் கோயில். அந்த மாதிரி தமிழை வளர்த்தவருங்க சிவன் கோயில்களில்.
இவரும் தீவிர சொல்றாரு அவருக்கு தமிழுக்கு எதுவுமே செய்யல, அவர் தமிழுக்கு எதுவுமே பண்ணலன்னு. ஏற்கனவே இப்படி தான் வந்து திரு ரஞ்சித் அவர் வாயை குத்து வாங்கி கட்டினார். உங்களுக்கே தெரியும், ராஜராஜ சோழன் வந்து கரெக்ட் நல்ல ஒரு அரசன் கிடையாது, அவர் தன்னுடைய நிலத்தை எல்லாம் வந்து பட்டியலின சகோதரர் பிடுங்கி மற்றவர்கிட்ட ஆரம்பிச்சான்னு சொல்லி கோட்டு கூப்பிட்டு நறுக்கும் கொட்டி இனிமேல் வரலாறு தெரியாமல் பொது வழியில் பேசினா உனக்கு உள்ள போட்டுருன்னு சொன்னால்தான் இப்போ அடங்கி இருக்கிறார். இப்போ திருமாவளவன் கிளம்பி இருக்கிறார். அந்த சிதம்பரம் கோயில் அது தேவாரத்தை பாடி வச்சனால ஒரு பட்டமே கொடுக்குறாங்க, திருமறை மீட்ட சோழ ராஜராஜன் சொல்லி அவருக்கு ஒரு பட்டமே வந்திருக்குங்க. இது வரலாறு சொன்னால் சொல்லிகிட்டே போகலாங்க. சும்மா நீங்கள் பொது வழியில் வந்து அடிச்சு விட்றதெல்லாம் இங்கே இருக்கவங்க நம்பத்துக்குலாம் கிடையாதுங்க. எல்லாருக்கும் வரலாறு தெரியும், எல்லாருக்கும் சப்ஜெக்ட் தெரியுங்க. உங்களுக்கு ஓட்டு வேணுமா, தயவுசெய்து அவங்க காலில் போய் விழுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதற்காக நம்மளை முட்டாளாக்கி நம்ம அரசர்களை பொதுவெளியில் இழிவுபடுத்தினா எங்களை மாதிரி ஆட்கள் கேள்வி கேட்போம். சார் ரஞ்சிதா இருக்கட்டும், இப்போ திருமாவளவனா இருக்கட்டும், எதுக்கு சார் தொடர்ந்து ராஜராஜ சோழனி அவர்களையே டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது? இன்னைக்கு வந்து பெரிய பெரிய கோயில் இருக்குது தமிழ்நாட்டில், ஆனால் வந்து ரொம்ப ஒரு மைன்யூட்டாக மக்களால் அறியப்பட்ட ஒரு உலக அதிசயமாக இருக்குது கோயில் 2 கோயில் தான். ஒன்று தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம்னு சொல்லுகிறார், ராஜராஜன் கட்டிய பெருந்தச்சன் குஞ்சரமரவல் கட்டிய கோயில் அது. அந்த கோயில் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய உலக அதிசயங்கள் ஒன்றா இருக்குது, யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, நம்ம தொல்லியல் கட்டுப்பாடுக்குள்ளே இருக்குது. அதற்கப்புறம் நீங்கள் அரியலூர் வந்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம்னு சொல்லிட்டு நீங்கள் மோடி கூட வந்தார், உங்களுக்கு தெரியும் அந்த ஃபங்க்ஷனுக்கு, அதோடைய பெரிய விழாவுக்கு வந்து குடமுழுக்கு விழாவுக்கு வந்து மோடிஜி வந்தார். அது வந்து ராஜராஜ சோழன் கட்டிய, ராஜராஜ சோழனுடைய மகனாக இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழன் கட்டிய அந்த கோயில். கடாரங்கொண்டான் இருக்கு, கங்கையில் போய் வென்றெடுத்து அந்த கங்கை தண்ணியை கொண்டு வந்து அந்த சிவலிங்கத்தை அபிஷேகம் பண்ணால்தான் அது கங்கை கொண்ட சோழபுரம். இந்த 2 தான் மக்களால் அறியப்பட்டு மக்களால் தெரியப்பட்ட மிகப்பெரிய அரசர்கள். ஏன்னா கடாரங்கொண்டான் ஒரு ராஜேந்திர சோழன் மலேசியா வரைக்கும் அடிச்சிருக்காரு, கம்போடியா வியட்நாம்லாம் போய் அடிச்சு வந்திருக்காரு அவர், அதனால தான் கடாரங்கொண்டான்ற பேர். அப்போ இவர்களை தொட்டால் ஒட்டுமொத்த தமிழ் இந்துக்களும் வந்து இந்துக்களுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம், சிறுபான்மைக்கு ஆதரவாக இருக்குன்னு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த நினைக்கிறாரு இவர். பாச்சா பலிக்காது. நம்ம நாட்டில் பிறந்த ஒவ்வொரு இந்து சகோதரர்களும் நம்மளுடைய இந்து மன்னர்களையும் நம்மளுடைய சோழ மன்னர்கள், ஏன்னா ஒருத்தர் சொன்னால் ராஜராஜ சோழன் இந்து வேலைன்னு ஒரு சர்ச்சை வச்சு தெரியுங்களா இடையில, அவர் சொல்லி இந்தியா கிடையாது அவர் அப்படின்னு ஒருத்தர் கிளப்பி விட்டான். அது பெரிய வரலாறுலாம் நம்ம எடுத்து சொன்னோம், கடைசியில் தான் அது அமைதியாக போனாங்க. இப்படி தேவையில்லாமல் அவர்களை தொட்டு மற்ற மதத்தினை குஷிப்படுத்தி வாக்கு வாங்கினாங்க நினச்சாங்கன்னா அது கண்டிப்பாக இந்த முறை நடக்காது. மக்கள் எல்லாம் விழிப்படைந்து விட்டார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்து சொந்தங்களும் தமிழ் சொந்தங்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாளைக்கு ராஜராஜ சோழனை அவமானப்படுத்திய அவர்கள் நாளைக்கு பக்கத்தில், ஏன்னா ஏற்கனவே அவர் முருகன் நம்மளோட கோவிலை அசிங்கப்படுத்தியிருக்காங்க, உருண்டை வடிவில் இருந்தால் மசூதி, கூம்பு வடிவில் இருந்தால் சர்ச்சு, ஆபாச சிலைகள் இருந்தால் இந்து கோயில் சொல்லி அவமானப்படுத்திட்டாங்க. ஒவ்வொரு இந்து கோயிலையும் இடிக்க வேண்டும், இடித்து நோண்டினால் புத்த விராகம் பௌத்த மதம் அங்கே இருக்கும், பௌத்தம் அங்கே விகாரங்கள் அங்கே இருக்குன்னு சொன்னவர் தான் அவர். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் எல்லாம் இதை புரிந்து கொண்டு சிறுபான்மைக்கு ஆதரவாக இருக்கிற திமுகவுக்கும் சிறுபான்மைக்கு ஆதரவாக இருக்கிற திருமாவளவன் போன்ற ஆட்கள்லாம் நம்மளுக்கு எதிராக இருக்கிறாங்க, தீபத்தூணில் தீப ஏற்ற விட மாட்டேன்றாங்கன்னு புரிந்து கொண்டு வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி சார். நன்றி.